தந்தி டிவியின் மக்கள் மன்றத்தில் ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தில் முக்கியமான ஒரு கேள்வியை எடுத்து வைத்திருக்கும் இந்த அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. எங்கள் கூட்டணி கட்சி தலைவர் திமுக வாக்குறுதிகளை மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணதும் அவருடைய ரியாக்ஷனே இப்போது துவக்கத்தில் அசோக வர்ஷினி சொன்னாங்க கதாநாயகன் யார் அப்படின்னு. அந்த கதாநாயகன் யார் என்பதை ரெஃபர் பண்ணி அவர் சொல்கிறாரு, திமுக அறிக்கை கதாநாயகன் கதாநாயகி எல்லாம் இல்லை, அது வெறும் வில்லன் காமெடியனாக தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஐயா 2021 ஒரு 505 வாக்குறுதிங்க கொடுத்தாங்க. அந்த 505 வாக்குறுதியில் 80% மேலே நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நானும் பல மேடைகளில் கேட்டேன், இதோ இந்த மேடையில் கூட கேட்குறேன், தெளிவுபடுத்தட்டும். ஒரு 400 சில்லற வாக்குறுதிகள் எதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீங்கய்யா? திருப்பி விடியல் 404 மேடம். 404. அதாவது இங்கிலீஷில் கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு வெப்சைட் நீங்கள் தேடி அது கிடைக்காது, கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? 404 நாட் ஃபவுண்ட். இதுதான் நிலைமை. எப்போ நிறைவேற்றினீங்க சார்? இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு 6 வாக்குறுதிகள் கொடுத்துருந்தீங்களே, அதெல்லாம் அதில் எதாவது ஒன்றையாவது நிறைவேற்றணும்னு அவங்க தெருவில் போராடினாங்களே, அவங்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போனீங்களா? அன்னைக்கு நிறைவேற்றினீங்களா? தொழிற்சங்கங்கள் போராடினாங்களே, அதுக்கப்புறம் நிறைவேற்றினீங்களா? செவிலியர்கள் போராடினாங்களே, அதுக்கப்புறம் ஆமாம் ஒரு 500 ஆர்டர் போட்டாங்க செவிலியருக்கு அப்புறம். மாற்றுத்திறனாளிகள், மருத்துவர்கள், விவசாயிகள் எல்லாருக்குமே போராடி அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும், இல்லைன்னா இங்கே யாருக்குமே பாலோ இல்லை தேனோ இந்த அரசில் ஓடாது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறீங்களே. எடப்பாடி ஐயா அவர்கள் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லிட்டாராம். ஃப்ரிட்ஜ் என்ன, ஏசி கூட வாங்கிக்கோங்க. எதில்? 8000 ரூபாயில். எப்படி? 8000 ரூபாயில் அவங்க சொல்கிற கடையில் அவங்க சொல்கிற ஒரு பிராண்டில் நீங்கள் ஏசியை கண்டுபிடிச்சி வாங்கணும். இதெல்லாம் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் பிளானில் போட வேண்டிய வாக்குறுதியை எடுத்து வெல்ஃபேர் ஸ்கீம் வாக்குறுதியில் போட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை 3 நிமிஷத்தில் நம்மளால் கலாச்சி முடிக்க முடியாது. 5 வருஷத்தில் என்ன மாறிடுச்சு? உண்மைதான், பாராளுமன்ற தேர்தலில் அந்த நேரத்தில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதிமுகவும் பாஜகவும் ஒருத்தர் விமர்சித்து கொண்டது உண்மைதான். அதில் எந்த ஒரு நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனால் அப்படி விமர்சித்ததுலையுமே நாங்கள் அந்த திராவிட மாடல் விமர்சனத்துக்கு போகலைல்ல. அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் தோல்வியை ஒப்புத்துக்கிறோம்ல. வைகோ அவர்கள் திமுகவையும் திமுக தலைமையும் விமர்சித்தது போல, விஜயகாந்த் அவர்களை வடிவேலுவெல்லாம் விமர்சித்தது போல, இன்னும் எத்தனையோ விஷயங்களில் திராவிட மாடல் விமர்சனங்களை நாங்கள் வைக்கவில்லை. கருத்துப்பூர்வமான விமர்சனங்களை மட்டுமே அதிமுகவும் பாஜகவும் எடுத்து வைத்தது. 5 வருஷத்துல என்ன மாறிச்சுன்னு கேட்டாரு சரவணன் அவர்கள். ஐயா, 5 வருஷத்துல அம்மாவுடைய ஆட்சியில் இருந்த பெண்களுக்கான பாதுகாப்பு விகிதம் மாறி போச்சு. இதுக்கு நீங்க கை தட்டலாம், பெண்ணா இருந்து நீங்க தட்டலாம், வேற கட்சியா இருந்தாலும் நீங்க தட்டலாம், ஏன்னா அதான் உண்மை. இன்னைக்கு அம்மானு பார்க்க மாட்டேங்கிறான், அக்கானு பார்க்க மாட்டேங்கிறான், ஊருக்கு ஊர், மூளைக்கு மூளை, சந்துக்கு சந்து கஞ்சா விற்பனை வளர்ந்துருச்சு. சயின்டிஃபிக்காக அக்கா சொன்னாங்க, சயின்டிஃபிக்காக ஃபீட்பேக் எடுத்து நாங்கள் இந்த 5 வருஷத்தில் எங்களுடைய வாக்குறுதிகளை எல்லாம் செம்மைப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன சயின்டிஃபிக்னா, எனக்கு என்னன்னா ஒரே கேள்விதான் இருக்குது. இந்த சயின்டிஃபிக்கை நீங்கள் டாஸ்மாக் உள்ளே கேட்டிங்களா, டாஸ்மாக்கு வெளியே கேட்டிங்களா? கஞ்சா அடிப்பதற்கு முன்னாடி கேட்டிங்களா இல்லை பின்னாடி கேட்டிங்களா? பள்ளிக்கு போன சிறுமி வந்தப்புறம் கேட்டிங்களா இல்லை கண்ட துண்டமா விசிறி எரிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டிங்களாங்க? ஆவுன்னா பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும். அது சக்சஸ் ஃபார்முலா. அவங்க தரப்புல சினிமாலாம் நிறைய எடுக்கிறாங்க, விநியோகிக்கிறாங்கிறதுனால. சினிமாவில் எப்படின்னா, ஒரு பாகுபலி ஓடிடுச்சுன்னு வைங்களேன். பாகுபலி ஓடிடுச்சுன்னா அதில் அத்தனை விஷயங்கள் இருக்குது. அதில் கதை அம்சம் இருக்குது, ஆக்கம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்தது வர்றவன் என்ன நினைப்பான்? 100 கோடி செலவு பண்ணாங்கப்பா, 1000 கோடி வாங்க இது கலெக்ஷனுப்பா, இனிமேல் 100 கோடி செலவு பண்ணுற படமெல்லாம் ஓடுதுன்னா இல்லை.
சக்சஸ் ஃபார்முலாங்கிறது சக்சஸ் ஆனவர்களுக்கு ஃபார்முலா. பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு மக்களை ஒரு முறை ஏமாற்ற முடியும். இந்த 5 வருஷத்துல என்ன மாறிடுச்சுன்னு கேட்டீங்களே, இந்த 5 வருஷத்துல பாஜக மேல் இருந்த மரியாதை வளர்ந்திருக்கிறது. திமுக சொல்வதின், ஸ்டிக்கர் ஒட்டுவதின், பொய் சொல்வதின் முகச்சாயம் வெளுத்துருச்சு. பாஜக மேல இருந்த அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை இனி யாரும் வாங்கல. பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும் சொன்னாங்க. 4 பேர் உள்ள வந்துட்டாங்க. இன்னும் நிறைய பேர் உள்ள வரப்போறாங்க. ஏன்னா மக்கள் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, சரக்க ஒழிக்க வேண்டும் நினைக்கிறாங்க. நீங்க செய்யறேன்னு சொன்னதெல்லாம் செஞ்சிருதா? ஏங்க நாங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்து உங்களை தயவு செஞ்சு வெளியே எடுக்கணும். அந்த ஒரே பாயிண்ட் அஜெண்டா தாங்க. மற்ற எல்லா அஜெண்டாவும் அப்புறம். ஃபர்ஸ்ட் திமுகவை அகற்றிட்டா அதுக்கப்புறம் மற்ற எல்லா அஜெண்டாவும் பார்க்கலாம் அப்படின்னு எங்களுடைய கூட்டணியில, தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லாரும் சேர்ந்ததுக்கு காரணம் அது தேசிய ஜனநாயக கூட்டணி. ஜனநாயகம் என்றால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்களுக்கு எது தேவையோ அதுதான் வேணும். விவசாயிகளுக்கு அது பண்ற இது பண்ற அப்படின்னா 5 வருஷம் முன்னாடி நீங்க 8 வாக்குறுதி கொடுத்தீங்க. என்ன பண்ணீங்க? விவசாயிகளுடைய நிலமெல்லாம் அந்த அந்த நெல்லெல்லாம் கடைசியில பச்சை பூத்து போச்சே. அதுக்கு கோடவுனை கட்டிட்டு அந்த கோடவுன் கட்டினேன்னு சொன்னீங்களே, அந்த கோடவுனில் நெல்லை வைக்க இடம் இல்லையே. அது போல எவ்வளோ நீட்டுக்கு சொன்னீங்கல்ல, நாங்க முதல் கையெழுத்துலயே எழுத்துருவோம் சொன்னீங்களா? உங்களுடைய முதல் வாக்குறுதி அதானே? அந்த அந்த ஜெராக்ஸ் காப்பியில பாருங்க, முதல் வாக்குறுதி அதானே? அடுத்த வருஷத்துக்கு இந்த அடுத்த டேர்முக்கும் அதே தான் முதல் வாக்குறுதி. நீட்டு ரகசியத்தை நாங்கள் ரகசியமாகவே வச்சுப்போம் அப்படின்னு உதயநிதி இன்னும் ஒரு 10 இடத்துல போய் அந்த ரகசியம் தெரியும் சொல்லுவார். யாரும் அடிச்சா கூட அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டார். நான் ஏன் கேட்குறேன், நீட்டுங்கிறத மத்திய அரசு கூட இல்லைங்க, கோர்ட்டு தீர்ப்புங்க. கோர்ட்டு தீர்ப்பு அதை மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு ஐயா எடப்பாடி ஐயா அவர்கள் மிக அழகான சாதுரியமான ஒரு விஷயம் பண்ணாரு. நம்முடைய அரசு பள்ளியில் படித்த மாணாக்கர்களுக்கு 7.5% அதில் தனி இடஒதுக்கீடு கொடுத்தாருங்க. அதுதாங்க அதில் நீங்கள் பண்ண முடியும். கோர்ட்டில் இருக்கிற தீர்ப்பையெல்லாம் நீங்கள் ஐ வாண்ட் அலோன்னு சொல்றதுக்கு என்ன திருப்பரங்குன்றம் நினைச்சிங்களா? நீங்கள் திருப்பரங்குன்றத்திலையும் உங்களுக்கான தண்டனை சேரும். அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும். நாங்கள் அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், அதை கொண்டு வந்தோம், விளக்கெல்லாம் எரிய வச்சோம். நீங்கள் என்ன மாதம் ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லு, மாதம் எலக்ட்ரிசிட்டி பில்லு டாரிஃப் நாங்கள் கட்டினா போதும்னு சொன்னாங்களா? சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? டான்ஜெட்கோல உங்கள் சயின்டிஃபிக் ஷர்மிளா அக்கா சயின்டிஃபிக் டீம், எக்கனாமிக் அட்வைசரி டீம் சொல்லியிருக்கு, டான்ஜெட்கோ கடனை அடைங்க. டான்ஜெட்கோல மிகப்பெரிய ஒரு கடன் சுமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அறநிலையத்துறையிலேருந்து கடன் வாங்கி கொடுத்து கணக்கை சமன்படுத்தி இன்னைக்கு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்களே. மாதம் இப்போ 8000 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குறீங்களே, அந்த கூப்பனில் நான் ஃப்ரிட்ஜு, டிவி, ஏசி எல்லாம் உங்கள் விருப்பப்பட்டபடி வாங்கலாம், அதுதானே பெண்களுக்கு நல்லது அப்படின்னு கேட்டாங்களே. எலக்ட்ரிசிட்டி பில் நீங்கள் கட்டுவீங்களா மேடம்? ஃப்ரிட்ஜுக்கு யார் கட்டுவாங்க? இலவசங்களுக்கு நான் எப்பொழுதுமே எனக்கு ஏற்பு இல்லை மேடம், அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஃப்ரிட்ஜை யாரு கட்டுவாங்கன்னு நீங்கள் அவங்கள கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. பாஜக அந்த இதை சொல்லலை. பாஜக அப்படி சொல்லலை. பாஜக அவர்கள் கொடுத்த இடத்தில் கூட, பீகாரில் 10,000 கொடுத்த இடத்தில் கூட அவர்கள் கொடுத்தது இலவசம் அல்ல, அது முதலீட்டு கடன். இது முதலீட்டு கடன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்று இருந்தாலும் திமுக என்ற தீய சக்தியின் பொய்களை மக்கள் உணர்ந்து விட்டார்கள். 5 வருடங்களுக்கு மேல் என்றுமே திமுக மறுபடி அரியணை ஏறியதில்லை. அந்த வரலாற்றை இந்த வருடம் அவர்கள் படைக்கப் போவதும் இல்லை. நன்றி, வணக்கம்.